ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நேசிக்கிறதா நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான ஆண்டவரே, நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இலை மூலமாய் வருபவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. 6 முதல் முடிவரை ஆராதனை, தேவனுடைய ஆண்டவரே தியான பகுதி மற்றும் ஆண்டவரே ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் இப்பொழுது ஆராதனைக்கு நேராய் கடன் செல்வோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே அநேக இடத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு வாக்குத்தத்த வசனமாக சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று அநேக இடங்கள்ல நமக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தர் அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த நாள்ல நம்ம ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து தேவனுடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து பாட போறோம். எனக்குள்ள எந்த பயமும் இல்லை, எனக்குள்ள எந்த கலக்கமும் இல்லை, எனக்காக யுத்தம் செய்யும் கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு எந்த பயமும் இல்லை என்று. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் தூக்க கலக்கமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, எந்திரிச்சு நின்று இந்த பாடல் நம்ம ஒன்றும் ஒரு 3-4 பாடல் பாட போகிறதில்ல, ஒரே பாட்டு தான். அதனால் முழங்காலில் இருக்கிறவங்க நில்லுங்க, உட்காந்து இருக்கிறவங்கலாம் எந்திரிச்சு நின்று இந்த பாடலை பாடி, எல்லாரும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தட்டி எழுப்பி நிற்க வைங்க. எல்லாரும் எந்திரிச்சு நின்று இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே. ஓ பயமில்லை, 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 நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, ஆமே, நம் சார்பில் கர்த்தருண்டு,
உன்னை வேறொன்ற செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க உன்னை வேறொன்ற செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எனக்குள்ள பயமில்லை, எனக்காக யுத்தம் செய்பவர் என்னோடு இருக்கையில். ஓ ஆமென். உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி ஆமென். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே ஆவே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. என்னை நடத்துபவரே என் துருகமாய் ஆமென், கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை ஆமென், நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க உன்னை வேறொன்ற செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க உன்னை வேறொன்ற செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை ஆமென், நம் சார்பில் ஓ ஆமென். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் நல்லவரே. பயமில்லை பயமில்லை ஆமென், நம் சார்பில் கர்த்தருண்டு ஆமென். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை நல்லவரே, எனக்காக பயமில்லை. மறுபடி சொல்லுமா? பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு ஆமென். எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு. எல்லாரும் சொல்லுமா? எனக்காக பயமில்லை பயமில்லை ஆமென், எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் என் சார்பில் பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார் ஆமென். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே,
கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். எல்லாம் சொல்லுமா பயமில்லை. இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணி இந்த அதிகாலை வேளையில, ஓ என் சார்பில் நீர் இருக்க எனக்கு பயமே இல்லை. ஆமென் ஆமென். ஓ எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, ஓ பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ ஆமென். பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். ஆமென். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை. ஆமென். எனக்காக யுத்தம் செய்வார். ஆமென். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை. எல்லாரும் சொல்லுமா ஆமென் ஆமென். எதை குறித்து எனக்கு பயமில்லை, எதிர்காலத்தை குறித்த பயமில்லை, என்னுடைய வேலைகளை குறித்த பயமில்லை, பிள்ளைகளை குறித்த பயமில்லை. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் தேவன் என்னோடு இருப்பதனால, எனக்காக யுத்தம் செய்யும் தேவன் என்னோடு இருப்பதனால, எதை குறித்தும் எனக்கு பயமில்லை. ஓ ஆமென். எதை குறித்தும் எனக்கு கலக்கமில்லை. எல்லாரும் அறிக்கை பண்ணி சொல்லுமா ஆமென். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமே இல்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமே இல்லையே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எனக்காக யுத்தம் செய்யும் தேவன் என்னோடு இருப்பதனால எனக்கு கலக்கமே இல்லை, எனக்கு பயமே இல்லை என்று ஹல்லேலூயா அவருடைய சமூகத்துல எல்லாரும் அறிக்கையிட்டு, நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, என்னோடு கூட இருந்து நடத்துகிற தெய்வமே. அப்படி எல்லாரும் உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிறவராயிருந்து எங்களோடு கூட இருந்து நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பாதைகளிலும் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்க போகிற வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலவேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. நாம் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் அன்போடும் பாசத்தோடும் தேவன் நம்மை தேடி வருகிறார். பாருங்க, எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன் வாங்க அப்படிம்பாங்க. ஆனால் வெயிட் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் போய் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உள்ள காலத்தில் நம்ம கூப்பிடும் போதெல்லாம் நம்மை தேடி ஆசையாக ஓடோடி வருகிற நம்முடைய அருள்நாதர் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். காலமே நம்ம அவரை தேடி வந்திருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். ஒரு அலையிலே சொல்லுவோம்மா.
சரி, இந்த நாளிலே நாம் சங்கீதம் 41 நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதமானது தாவீது எழுதியதாகவும் இந்த சங்கீதத்திலே 13 வசனங்கள் அடங்கிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த சங்கீதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சங்கீதம். ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. ஆனால் அதை சில வேத பண்டிதர்கள் விவரிக்கிறார்கள், சில பேர் அதை விவரிக்கிறது இல்லை, வசனத்தை மாத்திரம் டச் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு அந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை சொன்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமானதும் கூட. கூடுமான வரைக்கும் சங்கீதத்துக்கு பின்னணி நிறைய இருக்கு. சில நேரங்கள்ல பின்னணியே பிரசங்கமா போயிடும், டைம் இருக்காது. அந்த சங்கீதத்தினுடைய பின்னணி, அதனுடைய காரியங்களை நம்ம தியானிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கே நேரம் சரியா போயிடும். அப்படிப்பட்ட சங்கீதங்களும் இருக்கிறது. ஆனா ஒவ்வொரு சங்கீதமும் ஏதோ ஒரு முகாந்தரத்தை வைத்துதான் தாவீது பாடியிருக்கிறார், மற்றவங்களும் பாடியிருக்கிறாங்க. ஆகவே இப்போ நம்ம 41வது சங்கீதம், இது தாவீது பாடினதுதான். இதுல முக்கியமான, இது எந்த காலத்துல யாருக்காக எப்படி பாடப்பட்டது என்று நம்ம பார்க்கும்போது, தாவீதுடைய வாழ்க்கையிலே எதை சொன்னாலும் தெய்வ வாக்காக மதிச்சு அவர் நம்பக்கூடிய நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு திகழ்ந்த அகிதோப்பில் என்கிற ஒரு மனிதன் தாவீதை காட்டி கொடுத்த போது இந்த சங்கீதத்தை அவர் பாடியிருக்கிறார். இதுல என்ன, நமக்கு சில தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய ஒரு சங்கீதம் என்று கூட நம்ம சொல்லலாம். ஏனென்றால் இந்த அகிதோப்பில் என்று சொல்லுகிறவன் தாவீது காலத்திலே இயேசு கிறிஸ்துவ தாவீது காலத்திலே தாவீதை காட்டி கொடுத்து அப்சலோம் கூட போய் சேர்ந்து தாவீதுக்கு விரோதமாக நிறைய விஷயங்களை செய்து அவன் நிறைய துரோக செயல்களை செய்தான். செய்து முடித்தது மாத்திரமல்ல, 2 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே என்ன செய்கிறான் பாருங்கள். அங்கே ஒரு காரியத்திலே அவன் சிக்கிக் கொள்கிறான். ஏன்னா அந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் கனெக்ஷன் இல்லாம எதுவுமே இருக்காது, எல்லா சம்பவமும் இணைஞ்சுதான் இருக்கும். வாசிக்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 17:23. அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். நீங்க சொன்னது சரியா புரியல. அவன் வீட்டுக்கு போய், அதுக்கப்புறம் நீங்க சொன்னது சரியா செய்தி வெளியில வரல. திரும்ப படிங்க. அகிதோப்பில் தன் யோசனையின்படி நடக்கவில்லை, தன்னுடைய யோசனையின்படி எதுவுமே நடக்கல என்று அவன் கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொண்டு ஏறி, தன்னுடைய கழுதையின் மேல சேணம் வைத்து கட்டி ஏறி போய் தன் ஊரில் இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கே, சொந்த வீட்டுக்கே போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி, தன் வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு நான்று கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். அவ்வளவுதான். இப்ப தாவீதை காட்டி கொடுத்ததுனால அவன் நான்கு கொண்டு சாகிறான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்துவையும் காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத், ஸ்தோத்திரம், அதையும் பாருங்க. அவனும் என்னதான் செய்கிறான், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததுனால யூதாஸ் போய் என்ன செய்கிறான், நான்கு கொண்டு சாகிறான். ஆக இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் காட்டி கொடுத்தப்பட்ட தாவீதுக்கும் பாருங்க பொருத்தம் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா. அகிதோப்பிலுக்கும் யூதாஸுக்கும் எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. இப்படிதான் வேதத்துல நம்ம அநேக காரியங்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்துல தான் இந்த சங்கீதத்தை இவர் பாடி ஆண்டவரை மையப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் அதுக்கு ஆதாரமாக சங்கீதம் 41:9 படித்து பாருங்க. 9 படிங்க. ஆனா அகிதோப்பில் மரணம் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். என்ன செய்யறது, படிங்க பார்க்கலாம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை
தூக்கினான். இது அகிதோப்பிலுக்கு மாத்திரம் பொருந்தாது, யூதாசுக்கும் பொருந்தும். யூதாசுக்கும் இது தீர்க்க தரிசன வசனங்கள். பாத்தீங்களா, இது ஒரு தீர்க்க தரிசன வசனம். யூதாசும் அப்படிதான் செஞ்சான், அகிதோப்பிலும் அப்படிதான் செஞ்சான். அதனால இந்த தாவீது சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் சார்ந்தது. இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் ஏமாற்றப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையிலே காட்டி கொடுக்கப்பட்டார். அப்போ எப்படி இருந்தா யூதாசு? ஸ்தோத்திரம், ஆண்டவரோடு கூட இருந்தான். அவருக்கு ஒரே தட்டுல சாப்பிட்டாங்க, எல்லாம் ஒன்னா தங்கினாங்க, எல்லாம் ஒன்றா ஆலயத்திற்கு போனாங்க, எல்லாம் அப்படி நல்ல மகிமையா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க எப்படி ஆயிட்டாங்கன்னு. தாவீது ரொம்ப வேதனைப்படுகிறார். கூடிக்கொண்டு ஆலயத்துக்கெல்லாம் போனோமே, ஆனா இப்ப இப்படி பண்ணிட்டானே, காட்டி கொடுத்துட்டானேன்னு சொல்லி அவர் நிறைய அங்கலாய்ப்பை தெரியப்படுத்துகிறார். அந்த சங்கீதத்திலே 41வது சங்கீதத்திலே ஸ்தோத்திரம் அப்படி காரியங்களை அவர் ஏற்படுத்துகிறார். அப்ப ஸ்தோத்திரம் நல்லா கவனிக்கணும். இந்த சங்கீதம் 41வது சங்கீதம் என்று சொல்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கும் தீர்க்க தரிசன சங்கீதமாக, மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சங்கீதமாகவும் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே தாவீது வாழ்க்கையில தாவீதுக்கு அடுத்தது வேற யாரு அந்த பட்டத்துல வந்தா அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து தான் வந்தார். அதுக்கப்புறம் தாவீதை போல உண்மை உள்ளவர்கள் யாருமே இந்த பூமியில அரசனா வரல. ஆனால் ஒரு பேரரசர் வந்தாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை தான் நம்ம என்ன செய்யறோம்? தாவீதின் குமாரனாக பாவிக்கிறோம். எத்தனை பேர் வந்திருந்தாலும் தாவீது குமாரன் சொல்லி நம்ம பெருமை பாராட்ட முடியல. ஆனால் தாவீதுக்கு அடுத்தபடியா வருகிறது தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து தான் வருகிறார். வேற யாரும் அந்த இடத்துல வரல. பாருங்க, பாத்தீங்களா? தாவீதின் குமாரனே என்று சொன்னா யாரதான் குறிக்குது? இயேசுவை தான் குறிக்கும். வேற யாரையும், சாலமோனையோ அல்லது சாலமோனுடைய மகன் பேரனையோ எதையும் குறிக்காது. ஆனால் தாவீதின் குமாரன் என்று சொல்லும் போது அது அடுத்த ஸ்டேஜ் எங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. அவர் தான் தாவீதுக்கு அடுத்தது இந்த உலகத்துல இவ்விதமாக கடந்து வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் வேதனைப்பட்டாரோ அதையெல்லாம் தாவீது அனுபவிச்சார். தாவீது அந்த நிந்தையை அனுபவிச்சார், அப்படி அந்த வேதனை அனுபவிச்சார். ஆகவே இலக்கண்மான தேவனுடைய பிள்ளைய, இந்த அகிதோப்பிலும் ஸ்தோத்திரம் அப்படிதான் ஸ்தோத்திரம் அவரு காணப்பட்டிருக்கிறார். அகிதோப்பில் யுதாச மாதிரியே ஸ்தோத்திரம் தாவீது வாழ்க்கையில காணப்பட்டார். அதே போல தாவீது வாழ்க்கையில காணப்பட்ட அகிதோப்பில் போல இவன் வாழ்க்கையிலே என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலையும் யூதாஸ் காணப்பட்டிருக்கிறார். ஆகவே இது ஒரு தீர்க்க தரிசனமான சங்கீதமாகவும் காணப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து இதுல 1ஆம் வசனம் முதல் ஒரு 3 வசனங்களை வாசிக்கும் போது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி அங்க ஒரு 7 விதமான காரியங்களை சொல்லுகிறார். அது எல்லாருமே அந்த வசனத்தை பிரசங்கிக்கிறாங்க. அந்த வசனம் எல்லாருமே நார்மலா எல்லா போதகர்களும் எல்லா சபைகளிலும் ரொம்ப ஆழமாக அற்புதமாக தியானிக்கக்கூடிய ஒரு நல்ல வசனம். ஆனால் இந்த சிறுமைப்பட்டு இப்படி சிறுமைப்படுகிற அந்த அனுபவங்கள் இருக்கிறதே, அது சாதாரண அனுபவம் என்று சொல்ல முடியாது. ஆனால் சிறுமைப்பட்ட சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த சங்கீதம் 41 1ஆம் வசனம் பாக்கியவான் என்று சொல்லி ஆரம்பிக்கிற வசனம் கடைசியில் என்ன பாக்கியவான் என்று முடிவடைகிறது. ஆக இந்த சங்கீதத்திலே இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்தோத்திரம் சங்கீதங்களில் ஒரு 120 முறை பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, சங்கீதத்திலே 120 முறை, இந்த 150 சங்கீதங்களிலே 120 முறை பாக்கியவான் என்கிற அந்த சொல்லை அங்கே பயன்படுத்துகிறார்கள். பாக்கியவான் என்று சொன்னால் நம்ம ஏற்கனவே நம்ம வாசிச்சிருக்கிறோம். என்ன பாக்கியவான் என்றால் என்ன? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உடையவன் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த சந்தோஷம் என்று சொல்லுகிறது, அது அந்த பாக்கியவான் என்கிற மகிழ்ச்சி என்று சொல்கிறது, பாக்கியவான் என்கிற அவர்களுடைய வாழ்க்கையிலே அது தொடரக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம். இந்த சில வசனங்களை நம்ம வாசித்து கடந்து செல்வோம். இதுல யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு 7 முறை அவர் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப்பு ஒரு 7 முறை சிறுமைப்பட்டிருக்கிறார். அதை நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திலே அவர் ஸ்தோத்திரம் 7 முறை அவர் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லி போகிறேன்.
37:4 ஒரு முறை, அதே போல 5ஆம் வசனத்திலையும் ஒரு முறை, அதுபோல 8ஆம் வசனத்திலையும் ஒரு முறை, அதுபோல 10ஆம் வசனத்திலையும் ஒரு முறை, அதுபோல 18வது வசனத்திலும் ஒரு முறை, அடுத்தது 28ஆம் வசனத்திலையும் ஒரு முறை, 36வது வசனத்திலும் 7வது முறை, 7 முறை யோசேப்பினுடைய வாழ்க்கையில அநேக இடங்களில அவர் சிறுமைப்படுத்தப்பட்டுதான் கடைசியா என்ன பண்றாரு, எகிப்துல அவருடைய ஸ்தானத்துல போய் உட்கார்றாரு. ஆனால் இந்த சிறுமைப்பட்டவன் மேல தேவன் ஒரு சிந்தையா இருந்து அந்த சிறுமைப்படுகிற யோசேப்பை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அதெல்லாம் நாம் படிக்க போகும்போது இப்படி சிறுமை என்று சொல்லும் போது ஏதோ ஒரு சிறுமை அல்ல, இப்படிப்பட்ட சிறுமைகளை படுகிறவர்கள் வாழ்க்கையில தான் நிறைய உயர்வுகளை ஆண்டவர் கட்டளையிட வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் உள்ள சிறுமை போல யாருடைய வாழ்க்கையிலும் நமக்கு அந்த மாதிரி வந்துதான்னு சொன்னா இருக்காது. சொந்த அப்பா இருந்தோம், பாத்தீங்களா, சொந்த தம்பிகள் அண்ணன்கள் இருந்தோம், அனாதியாக தூக்கி எறியப்பட்ட யோசேப்பு சோத்திரம் கடைசியில பாருங்க, உலகமே போற்றக்கூடிய நிலையில ஒரு அரசனுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு சிங்காசனத்துல கொண்டு போய் உட்கார வச்சாருன்னா அவரு ஒரு 7 முறை சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில. அந்த சிறுமைதான் அவரை ஒரு உயர்வான அனுபவத்துக்கு நேராக கொண்டு சென்றதாக வேத பண்டிதர்கள் அழகாக விவரித்து சொல்கிறார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள், நெருக்கங்கள், வேதனைகள் வரும் என்று சொன்னாலும் இது தேவனுடைய அனுமதி இல்லாம யாருடைய வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு சாதாரண ஒரு காரியம் நமக்கு நேரிட்டா கூட அது தேவனுடைய அனுமதி இல்லாம, நல்ல கவனிங்க, நடக்காது. ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு பாருங்க, என்ன சொல்றாரு, ஆண்டவருடைய அனுமதி இல்லாம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு சொன்னவரு நல்லா யோசிக்கணும். அப்போ நம்ம விடுவாரா? சொல்லுங்க, விடுவாரா? ஸ்தோத்திரம். யோசேப்பு இந்த சிறுமைகளை படும்போது யாரும் பக்கத்துல இருந்து அவருக்கு ஆதரவு சொல்லவே இல்லை, ஆறுதல் சொல்லவும் இல்லை, யாரும் ஆதரவா இல்லை. சிறைச்சாலை காரங்கூட ஸ்தோத்திரம் சொன்ன மாதிரி சொல்லிட்டு அவனும் போய் சில காலம் என்ன செஞ்சான், மறைஞ்சுதான் நின்னான். எல்லாருமே யோசேப்புடைய வாழ்க்கையில வந்தவங்க அத்தனை பேரும் ஸ்தோத்திரம் போயிட்டாங்க, ஒருத்தர் கூட பக்கத்துல இல்லை. ஆனா யோசேப்பு 7 விதமான இடத்துல அவர் சிறுமைப்படுத்தப்பட்டு கடைசியாக சிங்காசனத்துக்கு போய் அமருகிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு எனக்கும் விரோதமா வருகிற சிறுமைகள் அது நம்ம அழிந்து போவதற்கு ஏதுவானது அல்ல. அது நம்மை சிங்காசனத்திற்கு நேராக அமர பண்ணுவதற்கு ஆண்டவர் சில சிறுமையான காரியங்களை நமது வாழ்க்கையில அனுமதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க, அது ஏதோ புதுமை என்று பார்க்க வேண்டாம், எல்லா நன்மைக்கே. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது, அன்றியோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லுகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளை, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. நீங்கள் படிங்கள் பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை அப்படி நாம் படித்து கடந்து செல்லலாம். 1 சாமுவேல் 1:6 படிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:6. அங்கே அன்னாள் சிறுமைப்படுத்தப்பட்டாள். படிங்க, சீக்கிரம் படிங்க. பாருங்கள், அன்னாளுக்கு கர்ப்பத்தை அடைத்து அவரை சிறுமைப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? பாத்தீங்களா, அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்து சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆனால் அந்த அன்னாளுடைய சிறுமைப்பட்டது சோத்திரம். சிறுமை என்று சொல்லும் போது அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அவர் எப்படி எல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டார் பாருங்க. அவருடைய சக்கடத்தை அவளை எப்படி கொடுமைப்படுத்துகிறாள், எப்படி பேசுகிறாள், எப்படி நிந்திக்கிறாள். அதனால அவருடைய விளைவு என்ன, நேர தேவாலயத்துல வந்து அவர் சமூகத்தை விட்டு நீங்காமல் அப்படி பாருங்க நீண்ட நேரம், வெகு நேரம் கண்ணீர் விட்டு கலங்கி தன் இருதயத்தை அப்படியே ஊற்றி, கொஞ்ச நெஞ்ச சிறுமையா, ஏராளமான சிறுமையை அனுபவித்தான் நாள். அதனால அன்னாளுடைய வாழ்க்கையிலே தேவன் அந்த சிறுமையை நினைவு கூர்ந்து கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளையை அவருடைய சிறுமையை நினைவு கூர்ந்தா, அன்னாளை நினைவு கூர்ந்தா அதே தெய்வம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் எந்தெந்த இடத்துல நம்ம சிறுமைப்படுத்தப்படுகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை, ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவர் நம்மை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். நீங்கள் இன்னொரு வசனத்தை நீங்கள் படிக்கலாம், படிங்கள் பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் படிங்க. அப்பொழுது
அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின நாள் முதல் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தானியேல் சிறுமைப்படுத்தப்பட்ட படியினாலே அவருடைய வார்த்தையை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் நீங்க தேவ சமூகத்துல இருக்கிறீங்கிறத கொஞ்சம் காமிச்சு கொடுக்கலாம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆம் கர்த்தருடைய பிள்ளைங்க, நல்லா கவனிங்க. தானியேலை தேவனே சிறுமைப்படுத்துகிற இடத்திற்கு கொண்டு சென்று அங்கே அவரை சிறுமைப்படுத்தி அங்கே தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா? எத்தனை அதிசயம் பாருங்க கர்த்தருடைய பிள்ளை. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வருகிற சிறுமை எல்லாம் ஏதோ ஒரு இழப்புக்கு அல்ல, ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு வரல. ஆனா ஒரு நோக்கம் இருக்கிறது, தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கிறது. என்னைக்கும் உன் வாழ்க்கையில சிறுமைன்னு ஒண்ணு வந்துச்சோ அன்னையில இருந்து கர்த்தருடைய பார்வையில நீங்கள் நானும் விழுந்துட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். அவருடைய நம்ம ஜெபத்தை கேட்கிறார். நம்ம எங்கேயும் தனித்து விட மாட்டார் கர்த்தருடைய பிள்ளையே. நம்முடைய சிறுமை ஒவ்வொன்றும் தேவனை சந்திக்க வைக்கிறது. நம்முடைய சிறுமைகள் ஒவ்வொன்றும் தேவனை கிரியை செய்ய வைக்கிறது. நம்முடைய சிறுமை ஒவ்வொன்றும் தேவனை நோக்கி பார்க்க வைக்கிறது. நம்முடைய சிறுமை ஒவ்வொன்றும் அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க வைக்கிறது. நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு நமக்கு உடனே பதில் செய்கிறார். அதை சொல்லதான் தூதனை இறங்கி வருகிறார் பாருங்க. அல்லேலூயா. அதனால சிறுமையான காரியங்களை கண்டு நம்ம தளர்ந்து போக கூடாது கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்ம தளர்ந்து போகாம இருந்தா ஏற்ற காலத்துல நிச்சயமா இருப்போம். ஆனா சிறுமை வர்றது நல்லது. அதனால ஒரு பெரும்பான்மையான நன்மைகள் நம்மை தேடி வரும் என்று நம்ம மனதிலே வைத்துக் கொள்வோம். தானியேலுடைய வாழ்க்கையில அப்படித்தான் வந்துச்சு, யோசேப்புடைய வாழ்க்கையில அப்படித்தான் வந்துச்சு, அன்னாளுடைய வாழ்க்கையில அப்படித்தான் வந்துச்சு கர்த்தருடைய பிள்ளைங்க. நீங்க நெகேமியா 1:3 படிச்சீங்கன்னா அங்கே அவருக்கும் என்ன வந்தது பாருங்க. தேவனுடைய சமூகத்தில் அவர் எப்படி படுத்தப்பட்டார் பார்த்தீங்களா? சிறுமைப்படுத்தப்பட்டார் நெகேமியா. கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நீங்கள் நானும் என்னென்ன விஷயத்திற்கு சிறுமைப்படுத்தப்படுகிறோம்னு கொஞ்சம் ஒரு நல்ல நம்ம நோக்கங்கள் திட்டங்களை நம்ம வகுத்து செயல்படணும். ஏன்னா சில பேர் தங்களுடைய வாழ்க்கைக்காக சிறுமைப்படுவார்கள், தங்களுடைய நலனுக்காக சிறுமைப்படுவார்கள், தங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக சிறுமைப்படுவார்கள். ஆனால் யதார்த்தமா பலர் வேற ஒரு காரியங்களுக்காக சிறுமைப்படுவார்கள். ஆனா இங்கே நெகேமியா பட்டது தன் சொந்த ஜனத்துக்காக சிறுமைப்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. கொஞ்சம் நெஞ்சல்ல, அவர் சொந்த ஜனத்திற்காக அவர் உபவாசிக்கிறார், மன்றாடுகிறார், போராடுகிறார், விண்ணப்பிக்கிறார். பாத்தீங்களா? கண்ணீர் விட்டு கதறுகிறார். இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? சோதர சொந்த ஜனத்துக்காக அவர் தன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டார் கர்த்தருடைய பிள்ளை. இப்ப நீங்க நானும் நல்லா கவனிக்கணும். ஏதோ ஒரு ரட்சிப்பை வாங்கி வச்சுட்டு ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு போக கூடாது. நாம அந்த நெகேமியா சிறுமைப்படுத்தப்பட்டது போல நம்ம வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக நீங்களும் நானும் எந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்படுகிறோமோ அந்த இடத்துல ஒரு பெரும்பான்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். நிச்சயமா செய்வார் கர்த்தருடைய பிள்ளைங்க, நிச்சயமாக செய்வார். நெகேமியாவுடைய சிறுமைப்படுத்தப்பட்ட காலத்துல ஹல்லேலூயா எப்படி அதிசயமாக அந்த ஆலயம் கட்டப்பட்டது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அவருடைய சிறுமை ஒண்ணு கூட வீண் போகல. சோதர பல நெருக்கங்கள் இருந்துச்சு. ஹல்லேலூயா. பல சூழ்நிலைகள் இருந்தது. பல வருடங்கள் அந்த ஆலயம் கட்டப்பட முடியாமல் தான் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் ஹல்லேலூயா மறுபடி அந்த ஸ்தோத்திர இடத்தை கட்ட ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம் அந்த ஆலயத்தை கட்டினார், இஸ்ரவேல் தேசத்தை கட்டினார், அதற்கு சொந்த ஜனத்தை காப்பாற்றினார். அதுக்கு காரணம் நெகேமியா சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஒரு ஊழியத்திலே வளர்ச்சி பார்க்கணுமா? உன் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்கணுமா? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை பார்க்கணுமா? உன் புருஷனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கணுமா? உன் தொழில் ரீதியாக உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் விரும்புறியா? ஒன்று மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ எதற்காக எந்த இடத்துல நீ சிறுமைப்படுத்தப்படுகிறாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ சிறுமைப்படுத்தப்படுகிற அந்த நாட்கள் உனக்கு மிகவும் பக்கத்தில் தான் இருக்கிறது. போராடி ஜெபிங்க, விடாதீங்க, உபவாசிங்க, கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க.
ஆகவே நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் சிறுமைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி சிறுமைப்படுத்தப்பட்டால் தான் நம்முடைய ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும், நிச்சயமாக பார்க்க முடியும். ஊழியக்காரர்கள் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், ஓடலாம், பயணிடலாம், எல்லா காரியமும் செய்யலாம். ஆனால் சோதரர் நாம் சிறுமைப்படுத்தப்படுகிறதை கர்த்தர் காண்கிறார் என்கிற ஒரு அறிவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். சில நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஸ்தோத்திரம் நம்மை நாமே சில காரியங்களுக்காக சிறுமைப்படுத்திக் கொள்கிறோம். ஆம், இன்னைக்கு நாமே சில காரியங்களுக்காக சிறுமைப்படுத்த வேண்டும். சிறுமைப்படுத்திக் கொள்வது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான விஷயம். அதனால இந்த நாட்களே உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், எந்த இடத்துல நீங்க சிறுமைப்படுத்தப்படுறீங்களோ அந்த இடத்துல ஒரு மேன்மையை நீங்க பார்க்க போறீங்க. அது உங்க பிள்ளைகளுக்காக இருக்கலாம், உங்க கணவனுக்காக இருக்கலாம், உங்க சபைக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவனத்திற்காக இருக்கலாம். கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோத்திரம். தாவீது சில இடங்களிலே சிறுமைப்படுத்தப்பட்டார். அதனால்தான் அவர் அந்த சிங்காசனத்திலே கடைசி வரைக்கும் பூர்ணமான வயது வரைக்கும் நினைச்சிருந்தார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைங்க, அதனால நிறைய பேர் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டதுனாலதான் சிங்காசனங்களே அவங்க கண்டிருக்கிறாங்க. யாரும் சும்மா நேரா போய் சிங்காசனத்துல உட்கார்ந்த ஒரு மனுஷனும் இல்லை. சோதரர், ஒரு மனுஷன் எல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டு தான் போனான். சில பேர் சிங்காசனத்துக்கு போன பிறகு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். அதான். ஆகவே இப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டு வளர்ந்து வந்த ஒரு நல்ல சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம். இங்கே நீங்கள் 1ஆம் சங்கீதத்திலிருந்து ஸ்தோத்திரம் 41ஆம் சங்கீதம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அது ஒரு ஆதியாமத்தின் புஸ்தகத்தை சார்ந்த ஒரு சம்பவங்கள், நிறைய விஷயங்கள் அதுல சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அதுல இருந்து அடுத்த அந்த சங்கீதங்கள் முடியும் வரை யாத்ராமத்தை சம்பந்தப்பட்ட ஒரு சூழ்நிலையாக அது சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம அந்த புஸ்தகத்தின் மூலமாக, அந்த சம்பவங்கள் மூலமாக நம்ம அதை பார்க்கலாம். சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், படிங்க. சங்கீதம் 106:43 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 106:43. சங்கீதம் 106:43. அநேகம் தரம் அவர்களை விடுவித்தார், அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். சில பேர் தங்களுடைய அக்கிரமத்தினாலே சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் 106 சொல்லப்படும் போது அவருடைய அக்கிரமத்தினாலே சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி அதனால அவங்க நிறைய விஷயங்கள்ல ஆசீர்வாதம் இல்லாம ஸ்தோத்திரம் அடி வாங்கி உதவி வாங்கி சில சூழ்நிலையிலே அவர்கள் வேதனைப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். அதனால தேவன் அவருக்கு என்னன்னா, நான் அவருக்கு ஜனங்களுக்கு என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்துட்டேன். ஆனா அவங்க அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்நிய காரியமாக எண்ணி அதெல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாரு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ரொம்ப வேதனைப்படுறாரு. ஏன்னா ஸ்தோத்திரம், முதலாவது ஸ்ரீநாய் மலை அடிவாரத்துல நமக்கு யாத்ராமோ எண்ணாமோ இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் அவரு கொடுக்குறாரு பாருங்க. ஆனா அந்த யாத்ராமோ எண்ணாமோ அந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவன் கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா கடைசியில யோர்தானை கடக்கும் போது அந்த ஜனங்கள்ட்ட கேட்கிறாரு, யோர்தானை கடக்கும் போது நீங்க எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, மோசையை கூப்பிட்டு ஜனங்களை கேட்கிற, இப்போ உங்களுக்கு எல்லாம் கரெக்ட் தானா, தெரியுமா, எல்லாம் ஆண்டவரை கற்பனையெல்லாம் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன்னா இந்த கற்பனையெல்லாம் கேட்டது முற்பிதாக்கள், அப்படின்னா அவங்க அப்பா அம்மார்கள், அவங்க அம்மாமார்கள், அவங்க தான் கேட்டாங்க. ஆனா இப்ப என்னாச்சுன்னா அவங்க எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, இறந்துட்டாங்க. அதனால எல்லாருமே வனாந்தரத்துல அழிஞ்சிட்டாங்க. ஆனா இப்ப அவங்களுடைய சந்ததி பின் சந்ததி ஆகிய பிள்ளைகள் தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படி பிள்ளைகள் வந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஆண்டவருடைய கற்பனையை கொடுத்து எதுவுமே தெரியல. அப்பதான் உப ஆகமம் என்று சொல்லி அந்த ஆகமத்தை அங்க எழுதுறாங்க பாருங்க. உபகமத்தை அப்பதான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. யாருக்கு கொடுக்கிறாருன்னா, இது முற்பிதாக்களுக்கு அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்ல, அவருடைய பின் சந்ததி ஆகிய அவருடைய பிள்ளைகளுக்கு உபாகம புஸ்தகத்தை கொடுக்கிறார். லேவியர் ஆகமத்துல பாதியும் இன்னும் சில காரியங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த காரியங்களை அவர்களுக்கு கொடுக்கிறாரு கர்த்தருடைய பிள்ளை. ஆமா, உண்மையாய் நம்ம அப்படி பார்க்கும்போது அது பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் இந்த உபாகம புஸ்தகம் எழுதப்படுகிறது. அதுக்கப்புறம் எழுதப்பட்டு யோர்தானை கடந்த பிறகு கானானுக்குள்ள போகும்போதுதான் யோசுவாவை என்ன பண்றாரு, யோசுவா புஸ்தகத்தை அவர் என்ன செய்யறாரு, அமைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா.
ஆகவே இப்படிதான் அந்த ஸ்தோத்திர ஜனங்கள் அப்பப்ப எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆமா, என்னதான் சிறுமைப்படுத்தப்பட்டாலும் தங்கள் அக்கிரமத்தினாலே சிறுமைப்படுத்தப்பட்ட மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன்னா அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமா செய்த அக்கிரமங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. எல்லாம் வனாந்தரத்திலே என்ன பண்ணாரு, ஆண்டவரே சொல்லிட்டாருல்ல, ஸ்தோத்திர நீ இந்த வனாந்தரத்தில் அலைஞ்சு திரி, நீ ஒவ்வொரு படமும் விழும் வரை நீங்க அலைஞ்சு திரிங்கடான்ட்டாரு. அவ்வளவுதான். அந்த 40 வருஷம் ஆச்சு அவனை எல்லாம் செத்து முடிய. அதுக்கப்புறம் தான் அந்த அவருடைய பின் சந்ததி ஆகிய பிள்ளைகளை வைத்து யோர்தானை கடந்து கானானுக்குள்ள போறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் நம்ம அக்கிரமத்தினாலே சிறுமைப்படுத்தப்படுகிற அந்த அனுபவம் நமக்குள்ள வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை, நீங்க இன்னொரு வசனம் கூட படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். படிங்கள். ஆதியாமத்தின் புஸ்தகம் 29:31 படிங்க. 32, 29, 31, 32 படிங்க. அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை. நான் சொல்கிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளுக்கெல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். கர்த்தர் கண்டு அவர் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நல்லா கவனிக்கணும், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தர்லினா. சில பேருக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா அடுத்தவங்களை நம்ம என்ன பண்ணுவோம், மட்டமா எண்ணுவோம். நல்லா கவனிச்சிட்டீங்களா? நம்ம ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது அடுத்தவங்களை ரொம்ப சீப்பா எண்றது, இதுதான் அங்க சிறுமைப்படுத்தப்படுறது. பார்த்தீங்களா? இவளுக்கு லேயாலை ரொம்ப சிறுமையாக எண்ணினார். ராகேலுடைய பார்வையில சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆனா இதை கர்த்தர் கேட்டார். யார் கேட்டா? அல்லேலூயா. இதை கர்த்தர் கேட்டார். எப்போதுமே நல்லா கவனிக்கணும், நமக்கு கீழே உள்ளவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. அது தேவன் அனுமதிக்காத ஒரு விஷயம். அதனால என்ன ஆகும்னா, நாம தான் செல்லா காசா போவோம். நல்ல கவனிங்க, நாம தான் செல்லா காசா போவோம். இன்னைக்கு வாழ்க்கையில லேயால அற்பமா எண்ணின ராகேல் தான் என்ன செய்யப்பட்டா, சீக்கிரத்துல போய் சேர்ந்தா. அதுவும் 2 குழந்தைகளோட முடிஞ்சிருச்சு. ஆனா லேயாளுடைய சந்ததிகளை கர்த்தர் உயர்த்திட்டார். யோசிச்சு பாத்தீங்களா? இந்த பூமியில நம்ம யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்படுறோமோ அவங்களுக்கு தான் உயர்வு. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமா, நான் அவங்கள விட நல்லா இருக்கேன், நான் இவங்களை விட நல்லா இருக்கேன், நான் பெருசா இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற அந்த கர்வம் மாத்திரம் நமக்குள்ள வரக்கூடாது. ஆனா இவளுக்கு, லேயாளுக்கு வந்துருச்சு. அது வந்தது, சாரி, ராகேலுக்கு வந்துருச்சு. அதனால அவளை சிறுமைப்படுத்தினா. ஆண்டவர் அதை பார்த்தாரு, அடைச்சு போட்டார். ராகேல எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அடைச்சு போட்டார். கடைசியில பாத்தீங்களா, பயணத்துல லேயாள் நெடுநாள் பயணம் செஞ்சாங்க. ஆனா ராகேலால முடியல, பயணம் துண்டிக்கப்பட்டது. இதுதான் நம்முடைய ஜீவியம் தான் நம்முடைய காலங்களையும் முன்குறிக்க போகுது. அதனால அருமையான தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொருத்தரும் நீங்க நிலைச்சிருக்கணும். உங்க குடும்பங்கள்ல, நீங்க தொழில் செய்கிற இடங்கள்ல, நீங்க பழகுற இடங்கள்ல நீங்க நீண்ட நாள் நிலைச்சிருக்கணும்னா, நீங்க நீண்ட நாள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா, உங்களை சுற்றி இருக்கிற ஒருத்தரையும் நீங்க அற்பமா எண்ணக்கூடாது. யாரையும் நீங்க சிறுமையா பார்க்க கூடாது. அப்படி செய்வீர்கள் என்றால் தேவன் இந்த உலகத்துல உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம். இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாய் இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். நீங்கள் இப்பொழுது ஒரு வசனத்தை படிங்கள். நீங்கள் 2வது வசனம் படிங்க. 41:2. அவனை பாதுகாத்து அவனை என்ன செய்கிறார், உயிரோடே வைக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்கிறார்? சங்கீதம் 33:18 படிங்க. சங்கீதம் 33:18. தமதுக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை ஆத்துமாக்களை
மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். பார்த்தீங்களா, அவனை உயிரோடு காக்கிறதுக்கு என்ன காரணம்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எந்த மனுஷன்ட்ட இருக்கோ அவன் உயிரோடு இருப்பான், அவன் பாதுகாக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் போகும்போது தான் இந்த இடத்துல நிறைய சிக்கல்கள் நமக்குள்ளே வருகிறது என்பதை நான் மறந்து போகக்கூடாது கர்த்தருடைய பிள்ளையே. ஆகவே ஸ்தோத்திரம். நீங்க படிங்க மத்தேயு 5:7 படிங்க பார்க்கலாம். படிங்க மத்தேயு 5:7. ஆமா, இரக்கம் உள்ளவர்கள் ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அந்த சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஓகே, அடுத்தது நீங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 19:17 படிங்க பார்க்கலாம். 19:17 ஸ்தோத்திரம். கொஞ்சம் சீக்கிரமா வசனம் எடுங்களேன். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை தேவன் திரும்ப கொடுப்பார். பார்த்தீங்களா, அவன் கொடுத்ததை தேவன் திரும்ப கொடுக்க நிச்சயமா கொடுப்பார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கிறான். ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு நீங்க இறக்க முடியவர்களா இருக்கணும். மற்றவங்க வாழ்க்கையிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இறக்கம் செய்யக்கூடியதா இருக்கணும். இப்படி ஒரு ஸ்தோத்திரம். இந்த 7 விதமான காரியங்கள்ல நமக்கு பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நீங்க 7 விதத்துல நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க ஃபர்ஸ்ட் வாசிக்க பார்க்கலாம். 1, 2, 3 வசனங்களை படிக்க பார்க்கலாம். படிங்க. 1, 2, 3 அப்படி சேர்த்து வாசிக்க பார்க்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைக்கிறார். பூமியிலே அவன் பாக்கியவானா இருப்பான். அவனுடைய சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு நீ அவனை ஒப்புக்கொடு. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் அவனை தாங்குகிறார். அவனுடைய வியாதியிலே படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. இப்படி சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை உள்ள அந்த அனுபவத்தை இன்னைக்கு 7 விதமான நன்மைகளை அப்படி ஆண்டவர் செய்கிறார். இந்த பூமியில நம்ம எல்லாரும் பாக்கியவானாக இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம அநேகருக்கு நம்ம என்ன பண்ண போறோம், சிறுமைப்பட்டவங்க மேல சிந்தையாக நாம் காணப்பட போகிறோம். மறந்து விடாதிருங்கள். ஆகவே இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். மேசியாவை குறித்து உண்டான இந்த சங்கீதத்தை நாம் இந்த நாளில் தியானிச்சிருக்கிறோம். இதுல ஸ்தோத்திரம் நம்ம இந்த ஆதியாமம் யாத்ராமம் என்னாமம் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது ஒரு 272 முறை இந்த யெகோவா காரியத்தை தேவன் அங்கே சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஸ்தோத்திர 10 வசனம் படிக்க பார்க்கலாம். வசனம் 10 படிங்க. நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்ரு எனக்கு மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். நல்லா கவனிக்கணும். இந்த வசனங்கள்ல நம்ம வரிசையா பார்க்கும்போது நமக்கு நேரம் முடிவடைஞ்சிருச்சு. அதனால இப்ப வரிசையா பார்க்கும்போது இதுல மேசியாவை பற்றி உண்டான தீர்க்க தரிசன ஒரு வசனம்னு பார்த்தோம். இதுல 41:10 இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதே போல 11 ஸ்தோத்திரம் 1000 வருட அரசாட்சி போன்ற விஷயங்கள் பொறுப்படுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு வசனங்களையும் நாம் பார்க்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துவுடைய தீர்க்கதரிசன வசனங்களுக்கு ஏற்ற மாதிரியே இசைந்து போகும். ஆனால் இதை தியானிக்க நமக்கு சமயம் இல்லாது. அப்படினால் இதை சீக்கிரமாக நம்ம சுருக்கமாக இதை முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம். இந்த யெகோவா தேவன் என்று சொல்லுகிற இந்த நாமங்கள் பெயர்கள் 272 முறை சொல்லப்பட்டிருக்கு. ஏலோகிம் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை 15 முறை இந்த புஸ்தகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம். இதுவும் நமக்கு கோர்த்து தான் வரும். ஆனால் இப்ப நம்ம அதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக இந்த வசனம் முடியும் போது என்ன சொல்றாரு பாருங்க. படிக்க பார்க்கலாம். 41:13 படிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சுதந்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன் ஆமேன். 2 டைம் அந்த ஆமீன் சொல்றாங்க பார்த்தீங்களா. ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி முடிவடைகிறது. யாரை குறிக்கிறது இந்த வார்த்தை? சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்னா யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது.
அதனால பாருங்க, ஒரு முறைக்கு 2 முறையாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால யெகோவா என்று நம்ம சொல்லும்போது அது ஒரு மீட்பின் ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. அதை தொடர்ந்து நாம் இன்னும் நம்ம இந்த சங்கீதத்தை தியானிக்கலாம். தொடர்ந்து ஒரு ஸ்தோத்திர சங்கீதங்களை நம்ம கடந்து செல்வோம். இப்பொழுதும் நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அருமையான தெய்வ பிள்ளையே ஸ்தோத்திரம். எல்லாரும் யோசேப்பு சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார், ஸ்தோத்திரம். நெகேமியா சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார், தானியேல் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார், சாமுவேல் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார். ஆனால் அவங்களாம் சிறுமைப்பட்டிருந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தார்கள். ஒரு நல்ல அவங்களுக்குன்னு ஒரு நல்ல இடத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை பெற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? நம்ம வாழ்க்கையில வருகிற சிறுமைக்கு முறுமுறுப்பில் காரணம் அல்ல. நீங்கள் தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். நீங்கள் இதுவரையும் நினைத்துராத சில உயர்வுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் அடுத்தவர்களையே நீங்கள் சிறுமைப்படுத்தாதிருங்கள், அடுத்தவர்களே அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஆனால் அப்படி எண்ணினால் ஸ்தோத்திர நம்ம சில ஆசீர்வாதங்களை இழக்க நேரிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்குள்ளே வராதிருக்கட்டும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நானும் இப்படி எந்தெந்த விஷயங்களே சிறுமைப்படுத்தப்படுகிறேனோ அந்தந்த இடத்துல என்னை உயர்த்துங்கன்னு சொல்ல கை வைத்துங்க, கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இவ்வளவு நேரம் வசனத்தை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போறதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான இந்த காலவேளைக்காக ஸ்தோத்திரம். மற்றும் 41வது சங்கீதத்தை ஆண்டவரே சில காரியங்களை தியானிக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து இந்த சங்கீதத்தை ஆண்டவரே இன்னும் நாங்கள் முழுமையாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் தியானிக்க ஒரு வித்தியாசமான கிருபையை தந்து நீர் எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடையெல்லாம் நீங்க கூட விஷயங்களை காண பண்ணும். தேவக்கரம் கூட இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். கனமகிமை துதியெல்லாம் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம்.